பரபரப்பான சூழல்ல பிரதமர் நரேந்திர மோடி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலோடு சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்திய ராணுவமும் இந்திய பாதுகாப்பு துறையும் இந்திய வெளிவிவகாரத்துறையும் நாட்டு மக்களுக்கு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறது. இந்த நிலையில இந்த சந்திப்பு பற்றிய மேலும் விவரங்களோடு ரமேஷ் ஓட்டு. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் மேகம் கிட்டத்தட்ட சூழ்ந்துள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தற்போது பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். நேற்று இரண்டாவது நாளாக பாகிஸ்தான் இந்தியாவினுடைய பல்வேறு இடங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. அதற்கு இந்தியாவும் பதில் தாக்குதல் நடத்தி முறியடித்திருக்கிறது. இவை தவிர பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில ராணுவ நிலைகளையும் இந்தியா குறிவைத்து அளித்திருக்கிறது. இந்த நிலையில் இதனுடைய தற்போதைய முன்னேற்றங்கள், இந்தியாவினுடைய தற்போதைய பதில் தாக்குதல்கள் அடுத்து பாகிஸ்தான் என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள வாய்ப்பு, அதற்கு எதிர்கொள்ள இந்தியா எப்படி தயாராக இருக்க வேண்டும் என்பது குறித்து பிரதமருடன் அவர் தற்போது ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. சற்று நேரத்தில் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் சார்பில் இந்த ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. தொடர்ந்து பல உயர்மட்ட ஆலோசனைகள்ல பிரதமர் ஈடுபட்டு வருகிறார். நீங்க திரையில பார்க்கக்கூடிய காட்சி பாதுகாப்புத்துறை மற்றும் வெளி விவகாரத்துறை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஆயத்தம் நடக்கக்கூடிய காட்சிகள் இவை. இந்த சந்திப்புல என்ன எதிர்பார்க்கப்படுகிறது ரமேஷ்? அதாவது நேற்று இரவு பாகிஸ்தான் எந்தெந்த இடங்களில் தாக்குதல் நடத்தியது, இந்தியா அதனை எப்படி எதிர்கொண்டது, குறிப்பாக எத்தனை ட்ரோன்களை இந்தியாவின் மீது பாகிஸ்தான் ஏவியது, அதில் எத்தனை இந்தியா சுட்டு வீழ்த்தி இருக்கிறது, பொதுமக்கள் யாரேனும் காயமடைந்திருக்கிறார்களா, உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறதா, அதே போல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில விமானப்படை தளங்கள் மற்றும் ராணுவ முகாம்கள் கூட இந்தியா தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது இந்திய ராணுவத்தின் தரப்பில் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. அது குறித்த தகவல்கள் உள்ளிட்டவற்றை இந்தியாவின் சார்பில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தவிர தற்போது நிலைமை நாளுக்கு நாள் இன்னும் தீவிரமடைந்து கொண்டே வருகிறது. எத்தகைய சூழ்நிலையில் வரக்கூடிய சூழ்நிலையை இந்தியா எப்படி அணுகப் போகிறது, போர் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் அவர் பேசுவதற்கான வாய்ப்புகளே அதிகம்.